ஹலோ, வைரலான அரேபியன் பிரெட் புட்டிங் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. அதான் நம்ம குட்டி ரெசிபியை ஷேர் பண்ணிடலான்னு வந்துட்டேன். இதுக்கு நான் 8 பீசஸ் ஆஃப் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த 8 பீசஸ் ஆஃப் மில்க் பிரெட்டை எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லா கீ போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் ஒரு குட்டி பவுல் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு அந்த மில்கில் நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கால்குலேஷன் எப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் மில்க்குக்கு 3 ஸ்பூன்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டாதீங்க, திக் ஆகிடும். அண்ட் இன்னொரு பவுலில் நான் 1/2 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் 1/2 கப் ஆஃப் கண்டென்ஸ்டு இது ரெண்டையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லைக் லம்ஸ் இருக்காத மாதிரி. ரெண்டுமே ஒரே மிக்சராக மாறணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்டர் இருந்துச்சுன்னா வேற எனக்கு பீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 லிட்டர் மில்க்குக்கு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர், இதான் கால்குலேஷன். அண்ட் இது ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இதில் நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ சாப்பிட்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஃப்ளேவருக்காக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே இது திக்காகிறத ஃபீல் பண்ண முடியும். அது ஓவர் திக்காகிறதுக்கு முன்னாடி லைட்டான ஒரு திக்னஸ் இருக்கிறதோடையே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பவுலில் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லேயர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரெட் லேயர், அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த மில்க் கஸ்டர்ட் லேயர். இதை போட்டு கேப்பே இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரெட் எல்லாம் நல்லா சோக் ஆகணும். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் லேயரை அகெயின் நம்ம போர் பண்ணணும். நல்லா கேப்பே வராமல் அழகாக லேயர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேயரை நம்ம இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் ப்ரெட் அண்ட் மில்க் கஸ்டர்ட் மிக்சர் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் இந்த லேயர். ஸோ இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு மேலே நல்ல நட்ஸ் போட்டு டாப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹார்ஸ்க்கு செட் பண்ண விட்டுடலாம். 4 ஹார்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா டெலிஷியஸான அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா.